கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாட்காலத்திலே சமாரிய கிராமத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார் என்று பார்த்தோம். மனிதத்தை அவர் போதிக்கிறவராக இருந்தார், அதை செயல்படுத்துகிறவராக இருந்தார் என்று பார்த்தோம். அவர் சரீரம் களைப்படைகிற ஒரு சரீரமாகவே இருந்தது. அதனால் அவர் சற்று இளைப்பாறும்படி உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். உச்சி மணி வேலையிலும் உச்சி வெயில் நேரத்திலையும் ஊழியத்து நிமித்தமாக அலைச்சலை மேற்கொண்டார் என்று பார்த்தோம். இப்பொழுது 7வது வசனத்தில் அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி ஊருக்கு போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். பிரியமானவர்களே, இயேசு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்க சீசர்கள் 12 பேரும் போயிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இல்லை, கொஞ்சம் பேர் சாப்பாடு வாங்கவும் கொஞ்சம் பேர் தண்ணீர் பிடிக்கிறதுக்கு பாத்திரம் கீத்திரம் வாங்கவோ அல்லது அதுக்கு தேவையான துருத்திகளை வாங்கவோ எதுக்கோ போயிருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட அங்கே ஒருத்தருமே கிடையாது, எல்லாருமே போயிட்டாங்க. இயேசு மட்டும்தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு சமாரியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அங்கே வர்றாங்க. அந்த பொண்ணு எதுக்காக வர்றாங்க? உச்சி வெயில் நேரத்தில் தண்ணி எடுக்க வர்றாங்க. பொதுவாக தண்ணி எடுக்கிறது பெண்கள் ஒன்றா காலை நேரத்தில் எடுப்பாங்க, இல்லைன்னா மதிய பிற்பகல் மாலை நேரத்தில் தான் எடுப்பாங்க. பொதுவாகவே நம்ம பார்க்குறோம், தண்ணி கிணத்துலையோ இல்லை ஒரு குழாயிலையோ எடுக்கிறதுனா கூட அந்த நேரம் தான் வருவாங்க. ஆனால் இந்த அம்மா உச்சி வெயில் நேரத்தில் வர்றாங்க. ஏன் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளில் இருந்து ஒரு கால் அவங்க சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருந்திருக்கலாம், நமக்கு அது தெரியாது. ஆனால் என்ன புரிகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு களைப்பாக உட்கார்ந்துருக்கிற அவர் அந்த பெண்ணுக்கிட்ட கொஞ்சம் தாகமாக இருக்குது, தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. இப்போ இந்த பெண்ணோட ஆண்டவர் பேசுகிறாரு. பொதுவாக சமாரியர்கள் யூதர்களோடு பேச மாட்டாங்க அதிகம். அப்படியே பேசினாலும் தண்ணியெல்லாம் கேட்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த பொண்ணு திருப்பி கேட்குற 50ஆம் வசனத்தில், நீர் யூதனாக இருக்க சமாரிய ஸ்ரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? பொதுவாக யூதர்கள் அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப அருவருப்பு அல்லது அது ரொம்ப கேவலம்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு அந்த பொண்ணுகிட்ட தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் ஒரு பேச்சு முறையை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாசகமாக பயன்படுத்துகிறார். 2, அவங்களுடைய உரையாடல் அதில் இருந்து ஆரம்பிக்கவும் அந்த பெண்ணுக்கு உண்மையான ஜீவ தண்ணீரை கொடுக்கறதுக்காகவும் இப்படி ஒரு உரையாடல் ஆரம்பிக்கிறார்னு தோன்றுகிறது. இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நீங்களும் நானும் இயேசுவை பிறருக்கு அறிமுகப்படுத்தவும் ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் சமாதானத்தை மக்களுக்கு கொடுக்கவும் நாம் வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஒரு வாய்ப்பை தேடுறாரு. தாகத்துக்கு தான் சொன்ன உடனே அந்த பெண்ணை திருப்பி பதில் பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் மனிதர்களிடத்தில் உறவாடவும் இயேசுவின் அன்பை அவர்களுக்கு அறிவிக்கவும் முயற்சி எடுப்போம். களைப்பு, பலவீனம் எதுவும் பார்க்காம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.